இன்றைய வழிபாடு பணிபுரிவதே உண்மையான அதிகாரம் என்ற கருத்தை மையமாக கொண்டுள்ளது. நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் எப்படி, எதற்காக பயன்படுத்துகிறோம்? அந்த அதிகாரத்தால் நன்மை விளைகிறதா, தீமை விளைகிறதா என்பது குறித்து சிந்திக்க பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறு நம்மை அன்புடன் அழைக்கின்றது. போட்டியிட்டு பெறும் பதவிகளால் ஒருவருக்கு கிடைக்கும் அதிகாரம் நிரந்தரமானது அல்ல. மாறாக உன்னதமான பண்பு, உயர்ந்த அறிவு இவைகளை கொண்டு ஒருவர் தனக்குள் உருவாக்கி கொள்ளும் அதிகாரமே நிலையானது. இந்த அதிகாரம் சுதந்திரத்தை தரும், உண்மையை நோக்கி அனைவரையும் வழிநடத்தும். இயேசுவின் அதிகாரம் இந்த வகையை சார்ந்தது. பாவ சோதனையால் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்த ஆதாமை போல் இல்லாது, பணத்திற்காக இயேசுவை விலை பேசிய யூதாசை போல் இல்லாது, இயேசுவின் சந்திப்பால் புதுவாழ்வு பெற்ற சக்கேவை போல் மனமாறி வாழவும், கடவுளால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் இறைவனின் பிரசன்னம் நம் வாழ்வில் செயல்படவும் இன்றைய வழிபாடு நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. ஆதியில் இறைவன் படைத்த உலகம் போன்று அவர் விரும்பிய உலகம் இன்று இல்லை என்பதனை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகின்றோம். அன்று இஸ்ராயேல் மக்களை வழிநடத்திய இறைவன் மக்களின் வாழ்வை சீராக்குகின்றார். மோசே முதல் இறைவாக்கினர்கள் வரை மக்களை பல்வேறு முறை நெறிப்படுத்தி அழைத்து செல்கின்றார். இறுதியாக தன் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்புகின்றார். பாவ வாழ்வை விட்டு மனமாற்றம் அடைய இறைமகன் இயேசு தன் போதனைகளால் மனமாற மக்களை அழைக்கின்றார். இன்றைய கால சூழ்நிலை ஜாதி, மதம், மொழி, வட்டாரம், பதவி, அதிகாரம் போன்றவற்றால் மக்களை துன்புறுத்தி யார் பெரியவன் என்ற மனநிலையோடு தாங்கள் வகிக்கும் பதவிகளை தவறான முறையில் பயன்படுத்துவது போன்ற நிலைகளை பார்க்கின்ற போது இயேசுவின் போதனைகள் இப்போது எங்கே என்ற கேள்வி எழுகின்றது. ஆம், அன்று படிப்பறிவு இல்லாத, நாகரிகம் இல்லாத மக்கள் இயேசுவின் போதனையை ஆவலோடு கேட்டனர். அவரை பின்பற்றினர், தங்களின் வாழ்வை மாற்றினர். இறைமகன் இயேசுவின் வழியில், அவரது பாதையில் சீடர்களாய் பயணிக்கிற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மக்களை வழிநடத்த அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு அதிகாரத்தோடு போதிப்பதை எடுத்து கூறுகின்றது. இறைமகன் இயேசு தன் தந்தையோடு கொண்டுள்ள நிரந்தர உறவாலும் சமுதாயத்தின் மீது கொண்டுள்ள அக்கறையின் பிடிப்பாலும் துணிவோடு போதித்தார். பாவ நிலைகளை எதிர்த்தார். தான் பெற்ற அதே ஆற்றலை தன் சீடர்களுக்கும் கொடுத்தார். அவர்களும் அவர்களின் பணிகளை தொடர்ந்தார்கள். இன்று திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவருமே அந்த ஆற்றலை பெற்றுள்ளோம். இறைவனின் பணிக்காக அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய அன்பின் போதனையை முன்வைத்து நாம் அன்றாடம் சந்திக்கும் நிகழ்வுகளில் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்த முயல்வோம். இயேசுவின் போதனையில் அன்பு இருந்தது, மன்னிப்பு இருந்தது, மக்களின் மனதில் அமைதி நிரம்பியது. இயேசுவின் வார்த்தையில் வல்லமை இருந்தது. இத்தகைய வரங்களை இறைவனிடம் கேட்போம். இறையாட்சி இம்மண்ணில் மலர இறை ஒளியில் நாமும் நாளும் நடப்போம். ஜெபம். அன்பு இறைவா, எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இறைமகன் இயேசுவைப் போல நாங்கள் பயன்படுத்த உமது தூய ஆவியின் வல்லமையை பொழிந்து
எங்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதையில் வழிநடத்தும். ஆமேன்.